Hi guys, welcome back to another important video. In the video, I'm going to show you how to build or how to make a free demo account. நம்ம இந்தியன் மார்க்கெட் எஃப்என்ஓக்காக நிஃப்டிக்காக பேங்க் நிஃப்டிக்காக இல்லை ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்காக ஒரு டெமோ அக்கௌண்ட் எப்படி நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி தட், ஐ ஷோ யூ. சப்போஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க, அது வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சரில் எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து இப்போ மே 8லேருந்து மே 8ஓட எக்ஸ்பைரிலேருந்து நிஃப்டிக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணணுன்ட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம், ஐ ஷோ யூ தட். ஆல்சோ இன் தி எண்ட் ஐ ஷோ யூ பேக் டெஸ்டிங். நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து பழைய 5 இயர்ஸ் பேக் ஒரே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இப்போ வச்சுருக்கீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும் 5 இயர்ஸ் பேக், எப்படி நீங்கள் அதுவும் பண்ணலான்ட்டு ஐ ஷோ யூ இன் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், நம்ம யூஸ் பண்ணது பிளாட்ஃபார்ம் வந்து சென்சிபிள். ஸ்டாண்டர்ட் டிஸ்க்ளைமர், சென்சிபிள் எனக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. திஸ் இஸ் நாட் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். நான் மட்டும் என்ன யூஸ் பண்ணுறேன், ஐ எம் ஷேரிங் ஃபார் ஃப்ரீ. ஐ டோன்ட் நாட் கெட் எனி பேமெண்ட். இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எனக்கு பேமெண்ட் வராது இந்த வீடியோக்காக. நான் லாகின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லாகின்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. இங்கே வந்து ப்ரோக்கர் வச்சுட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து கூகுள் சைன்இன் பண்ணலாம். கூகுள் வச்சுட்டு உங்கள் ஜிமெயில் வச்சுட்டு சைன்இன் பண்ணலாம். ஸோ ஜீரோ தான் இருக்குது, ஏஞ்சல் ஒன் இருக்குது, அப்ஸ்டாக் இருக்குது, ஐசிஐசிஐ டைரக்ட் இருக்குது. தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம்ஸ். கொஸ்டின் இஸ், எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் இந்த பிளாட்ஃபார்ம் மொத்தமே, ஃபுல் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். திஸ் பிளாட்ஃபார்மில் சென்சிபிள் அண்ட் ஜீரோதா வந்து டைப் வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேஷன் இஸ் சிம்பிள் அண்ட் ஃப்ரீ. ரைட், ஒன் டே 2 டேஸ்க்குள்ளே ஆகிடும். இஸ் இஸ் ஃப்ரீ. ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஃப்ரீ ஆச்சு. சேம் திங் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். சேம் லாகின் பண்ணிட்டு சென்சிபிள் யூஸ் பண்ணால் சென்சிபிளோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீ. சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஃப்ரீ ஆக்சஸ்க்காக. ஸோ லாகின்க்கு அப்புறம் யூ வில் சி திஸ் இஸ் த ஹோம் பேஜ், சென்சிபிளோட ஹோம் பேஜ். சில பேர் வந்து அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, ஷோகேஸ் பண்ணுறாங்க, லைவ் மார்க்கெட்டோட பொசிஷன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டூல்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அனாலிசிஸில் பார்ப்பீங்க, அனலைஸில் பார்ப்பீங்க, ஆப்ஷன் செயின், மல்டி ஸ்ட்ரைக், எஃப்ஐடிஐ டேட்டா, இது எல்லாமே இருக்குது. எஃப்ஐடிஐ டேட்டா வந்து இது மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்க முடியாது. இது இருக்குது, அவ்வளோதான். ரீட்டைலர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க, அதனால கொடுத்துருக்காங்க. ஆனால் வி ஒன்ட் யூஸ் தட் மோஸ்ட்லி. நம்ம யூஸ் பண்ணது மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மேலே இருக்குது ட்ரேடில் போங்க. ட்ரேடில் போயிட்டு 2 இருக்குது இங்கே, ஸ்ட்ராட்டஜி பில்டர், தென் வி ஹாவ் யோர் ப்ராக்டிஸ் ட்ரேட் அண்ட் டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோ. இதுதான் நம்ம டெமோ அக்கௌண்ட். ஆல்ரைட், இதுதான் நம்ம டெமோ அக்கௌண்ட். நான் வந்து என்ன ஐம் கோயிங் டு டீச் யூ, ஐம் கோயிங் டு ஷோ யூ ஹவு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி என்டர் பண்ணிட்டு ஒரு டெமோ ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி ஒரு டெமோ போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணலான்ட்டு நான் காமிக்கிறேன். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீ வந்து லாகின் பண்ணிட்டீங்க, டன். மேலே இருக்குது ட்ரேட் கிளிக் பண்ணிட்டீங்க. நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், நான் டைரெக்டாக இது ட்ரேட் ப்ராக்டிஸ் ட்ரேட் டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோ மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஷோ திஸ். நான் ஏற்கனவே சில போர்ட்ஃபோலியோஸ் வச்சுருக்கேன், டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோஸ் டெமோ. நான் வந்து சில டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இன் ஆல் அதெல்லாம் நேம் எல்லாம் வரும். ஆனால் எனக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணால் டைரெக்டாக இங்கே போயிட்டு யூஸ் பண்ணால் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை, கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை எனக்கு. நான் வந்து என்ன பண்ணுறேன்ட்டு ஐ ஷோ யூ த பெஸ்ட் மெத்தட். திரும்பி அந்த ட்ரேடுக்கு போங்க. டெமோ அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர் கிளிக் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம வந்து இப்படி போக போகிறோம். ஐ ஷோ யூ ஹவு. சிம்பிள் தான், 2 ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஸ்ட்ராட்டஜி பில்டர் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி பில்டர் தான் முக்கியமான டூல் இதில் பிளாட்ஃபார்மில். வி வில் பி யூஸிங். நம்ம சப்போஸ் நாளைக்கு வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்டிங் கோர்ஸ் படிக்கும்போது யூடியூப்பில் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி, பேசிக், இன்டர்மீடியட் அதெல்லாம் படிக்கும்போது நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்மோட யூசர் இன்டர்ஃபேஸ் தான் அதிகம் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி திஸ் வில் ஆல்சோ கம் இன் டார்க் மோட். மேலே இருக்கிற செட்டிங்ஸ் இருக்குல்ல, நான் வந்து இங்கே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க டார்க் மோட் கிளிக் பண்ணால் இது வந்து டார்க் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அந்த கோர்ஸ் படிக்கும்போது, ஸ்ட்ராட்டஜி பில்டிங் கோர்ஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 4 to 5 hours டெஃபினெட்லி நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்மோட பார்ப்பீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேவ் யுவர் ஐஸ், கண்ணெல்லாம் வலிக்கும் சில டைம் சில பேருக்கு, அப்போ நீங்கள் வந்து டார்க் மோட் சேஞ்ச் மாற்றலாம். ஸோ ரைட் நவ்
ரிமூவ் டார்க் மோட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்காக நான் வந்து ஷோ பண்ணேன். சிம்பிள். நம் இப்போ பில்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, கீழே இருக்குது பில்ட் ஸ்ட்ராட்டஜி ஆல் ஷோ யூ. பட் ஃபர்ஸ்ட் கீழே இருக்குது ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ரெடிமேடில் புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ், அதர் ஸ்ட்ராட்டஜிஸ். அகைன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி வி வில் டாக் அபவுட் இன் ஸ்ட்ராட்டஜி பில்டிங் கோர்ஸ். ரைட்னா ஒரு டெமோ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். கீழே இருக்குது எக்ஸ்பைரி இருக்குது, இம்பார்ட்டண்ட். ஸோ சப்போஸ் நான் வந்து ஜஸ்ட் ஐ கிளிக் ஆன் பை கால். பை கால்னால் ஒரு கரண்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் மேலே இருக்குது. நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து 24,757, 755, 750 கிட்ட போயிட்டுருக்கு. அப்போ நான் வந்து இந்த பை கால் போட்டால் ஒரு ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி காமிக்குது, அவ்வளோதான். இதனால உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகாது, இது வச்சுட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகாது. திஸ் வில் நாட் டெல் யூ என்ன பண்ணணுன்ட்டு. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணுறீங்க, அப்போ தான் திஸ் வில் ஜஸ்ட் ரெடிமேட் கிளிக் பண்ணால் ஒரு ஐடியா தான் கொடுப்பாங்க, ரைட்? இது வச்சுட்டு நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட் கிட்ட போகாதீங்க. சிம்பிள். சப்போஸ் நான் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் இருக்குது, லாங் கேலண்டர் கால்ஸ் இருக்குது, இதில் இருக்குது காண்டார், புல் காண்டார். ஸோ ஐம் ஜஸ்ட் ஷேயிங், இது வந்து கிளிக் பண்ணிங்க டைரெக்டாக இது வந்து காமிக்கிறேன், இது வந்துடும்ன்ட்டு. ஸோ வாட் யூ டூ இஸ், ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோஸ், நம்ம பல எக்ஸ்ப்ளனேஷன் காட்டாயில் அங்கேருந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை, ஸ்ட்ராட்டஜி பில்டர் போயிட்டு டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லைக் ஐ டோல் யூ, எனக்கு வந்து ஏற்கனவே சில டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு மேபி இருக்காது இதெல்லாம். ஸோ ஆப்வியஸ்லி நீ வந்து கிரியேட் நியூ போர்ட்ஃபோலியோஸ் கிளிக் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிங்கன்னா நேம் கொடுத்துறீங்க, ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துறீங்க, ட்ரையல் டெமோ அப்படி சும்மா ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் வந்து எப்படி நிஃப்டி பிடிஎம் டெஸ்டிங் அதெல்லாம் இருக்குல்ல, நான் வந்து ஓடிஎம் பிடிஎம் அதெல்லாம் பேசிக்கலாக என்னோட ஸ்ட்ராட்டஜி, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். தட் இஸ் வை ஐ கேவ் போர்ட்ஃபோலியோட நேம். நவ் இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், சும்மா ஒரு இதுக்காக ஃபார்மாலிட்டிக்காக இருக்கும், அந்த பேர் மட்டும் இருக்கும், அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து இதோட பேர் மாற்றிட்டு, சப்போஸ் நான் வந்து நிஃப்டி ஜூன் 12th எக்ஸ்பைரி, இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியோட பேர். சும்மா நீங்கள் இது வேணால் யோர் விஷ், நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம் ஸ்ட்ராட்டஜியோட பேர். நான் வந்து ஜூன் 12th எக்ஸ்பைரி வரப்போது, நான் வந்து சும்மா ஒரு பேர் வைக்கிறேன். அப்படி நான் திரும்பி நான் வந்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர் கிட்ட வந்துட்டோம். ஸ்ட்ராட்டஜி பில்டர் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. ட்ரேட் கிட்ட கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பில்டர் வந்துடும். இப்படி இருக்கும் ஹோம் பேஜ். ஸ்ட்ராட்டஜி பில்டரோட நம்ம டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோஸ் கிட்ட போக போகிறோம், பிகாஸ் தட் இஸ் வேர் நம்ம வந்து டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். டெமோ அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு போர்ட்ஃபோலியோக்கு போயிட்டு ட்ரையல் டெமோன்ட்டு இருக்குது, கீழே இருக்குது பார்க்குறீங்க, ஸ்ட்ராட்டஜி 1 ஸ்ட்ராட்டஜின்ட்டு 6 ஸ்ட்ராட்டஜிஸ், 5 ஸ்ட்ராட்டஜி, 2 ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்குது ஸ்ட்ராட்டஜி காமிக்கும். ஓகே, ஸோ வாட் ஐம் கோன் டூ ரைட் நவ் இஸ் ஐம் கோன் கிளிக் திஸ். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் நவ் நிஃப்டி 12th ஜூன் எக்ஸ்பைரி இன்ட்டு ஒன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் அதில் நம்ம இன்னும் போடல, அதான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி நேம் வச்சிட்டோம். நான் இன்னும் ஒன்று ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணோன்னா கிரியேட் நியூ ஸ்ட்ராட்டஜி போட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி போட்டு சும்மா ஒரு பேருக்காக பண்ணிட்டோம், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நிஃப்டி 12th ஜூன் எக்ஸ்பைரிக்கா நான் வந்து கிளிக் பண்ணிட்டு, இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்குது ஆட் டிராஃப்ட் ட்ரேட்ன்ட்டு வரும். ஆட் டிராஃப்ட் ட்ரேட், அதுக்கப்புறம் ஆட் இம்போர்ட் ட்ரேட் ஃப்ரம் ஜீரோ தான், இம்போர்ட் ஃப்ரம் ஜீரோ தான். ஸோ பேசிக்லி நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணீங்க, ஜீரோதாலேருந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணீங்க, லாகின் பண்ணீங்க, அதனால ஜீரோதாவோட பேர் வருது. சப்போஸ் நீங்கள் வந்து ஜீரோதாவில் ஏற்கனவே ஒரு சில பொசிஷன்ஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து இதில் காப்பி பண்ணோன்னா இம்போர்ட் ஃப்ரம் ஜீரோதா கிளிக் பண்ணணும். ஆனால் நான் பண்ணல, அது நான் வந்து டெமோ வந்து இங்கேயே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ ஆட் டிராஃப்ட் ட்ரேட் பண்ணுறேன். டிராஃப்ட் ட்ரேட்னா டெமோ ட்ரேட் தான், டிராஃப்ட்னா டெமோ, அவ்வளோதான். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ when I click this, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகிடும். ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகிடும். ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகிறதுக்கப்புறம் நம்ம எட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே வந்துடும் ஆப்ஷன்ஸோட. சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை, நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணணுன்னா ஃபியூச்சர்ஸோட இங்கே இருக்குது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ஸோட இது வந்துடும். நீங்கள் செல் பண்ணலாம், பை பண்ணலாம், அதெல்லாமே, ரைட்?
ஸோ ஸ்ட்ராங்கிள்ஸ் இருக்குது, ஏற்கனவே ரெடிமேட் ஸ்ட்ராங்கிள்ஸ் இருக்குது, ஸ்ட்ராடல்ஸ் இருக்குது, ஸ்ட்ராடல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். யாரெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள்ஸ் எல்லாம், அது வந்து உங்களுக்கு ஈஸி தான். ஸோ நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் போகிறேன். இதுதான் பேசிக் ஆப்ஷன் செயின். ஆப்ஷன் செயினில் இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து நம்ம எக்ஸ்பைரி என்ன ஜூன் 12க்காக போட்டிருக்கோம். ஸோ ஜூன் 12த்தோட ஆப்ஷன் செயின் நான் செலக்ட் பண்ணிட்டு, சப்போஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் கிரியேட் பண்ணுறேங்க. ஷார்ட் ஸ்ட்ராடல் பேசிக்காக இஸ் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி. ஷார்ட் ஸ்ட்ராடல் கிரியேட் பண்ணணும்னு நான் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பை இல்லைனா செல் பண்ணணும் ஷார்ட் ஸ்ட்ராடல்னால. ஸோ வந்து ஷார்ட் இந்த 24,800 நான் வந்து புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணிட்டேன், கால் ஆப்ஷனும் ஷார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ குவான்டிட்டி? 1 லாட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கீழே இருக்குது டன் கிளிக் பண்ணணும். ஓகே, நான் இது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ டெமோ அக்கௌண்ட்டில் சேவ் ஆகலை, இது மட்டும் சும்மா ஒரு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து செலக்ட் தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து டெமோவில் ட்ரேட் பண்ணல, என்ட்ரி பண்ணல இன்னும். ஸோ கீழே இருக்குது சேவ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஓகே நம்ம எக்ஸ்பைரி கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக இருக்குது, சிஇபி கரெக்டாக இருக்குது, லாட் சைஸ் கரெக்டாக இருக்குது, ப்ரைஸ் உங்களுக்கு தெரியல, லைவ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் என்ன ஆகுது, ஜஸ்ட் கிளிக் ரீசெட் ஒன்ஸ். இந்த ரீசெட் பண்ணிங்கன்னா இப்போ சென்சிபிள் எல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்ட் லைவ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் டிலேனா 45 செகண்ட்ஸ் அப்படி ஒரு டிலே எடுத்துகிட்டு தே வில் டெல் யூ டைரெக்டாக லைவ் ப்ரைஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணது ப்ரைஸ் இஸ் லைவ் மார்க்கெட் ப்ரைஸ் தான். இது வந்து சேவ் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள், சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் நோ என்னாச்சு, உங்கள் ட்ரையல் டெமோ போர்ட்ஃபோலியோவில் டெமோ போர்ட்ஃபோலியோக்குள்ளே நிஃப்டி ஜூன் 12 எக்ஸ்பைரின்ட்டு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணீங்க, அதுக்குள்ளே இருக்குது ஸ்ட்ராட்டஜி தான். இட்ஸ் வெரி சிம்பிள், நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல், ரைட்? ஸோ பேசிக்லி அகைன் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கிறேன். கிளியர் பண்ணுங்கள், கிளியர் ஆல் கொடுத்துருங்க, ரெடிமேட் போங்க. நான் வந்து ட்ரேட் மேலே ஸ்ட்ராட்டஜி பில்டர் கிளிக் பண்ணுறேன். அதில் கீழே இது ஹோம் பேஜ், ஸ்ட்ராட்டஜி பில்டரோட ஹோம் பேஜ், ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பொசிஷன்ஸ்னால் சப்போஸ் நீங்கள் வந்து 0 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் 0 பொசிஷன்ஸ் வந்துடும். அங்கே சேவ் பண்ணது ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்துடும். பட் நம்ம டெமோ அக்கௌண்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோஸ், டிராஃப்ட்னா டெமோ கிளிக் பண்ணுறோம். அதில் நீங்கள் வந்து ட்ரையல் டெமோன்ட்டு இப்போ தான் க்ரியேட் பண்ணீங்க. ஆல்ரைட், ட்ரையல் டெமோன்ட்டு இப்போ க்ரியேட் பண்ணீங்க. ஸோ when you click this, இதுக்குள்ளே நீங்கள் வந்து 2 ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணீங்க, பேர் தான். ஸோ பொசிஷன்ஸ் நீங்கள் வந்து நிஃப்டி ஜூன் 12 எக்ஸ்பைரிக்கு தான் நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கீங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பொசிஷன்ஸ் வந்துடும், உங்கள் பே ஆஃப் கிராஃப் வந்துடும் எப்படி இருக்கும்ன்ட்டு. தென் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து எவ்வளோ, திஸ் இஸ் ஜஸ்ட் நம்ம சம்மரி, எவ்வளோ ப்ராஃபிட் வரலாம், மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வரலாம், பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, டைம் வேல்யூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட், ஃபண்ட்ஸ் எவ்வளோ தேவை, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே வந்துடும். சிம்பிள். திஸ் இஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம், வெரி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் நியூவாக மார்க்கெட்டுக்கு வரீங்க, இல்லை ஏற்கனவே இருக்கீங்க மார்க்கெட்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், திஸ் இஸ் த பெஸ்ட். நவ் நாளைக்குலேருந்து சப்போஸ் நான் என்டர் பண்ணிட்டேன், இதில் நாளைக்குலேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும், இது லைவாக போயிட்டே இருக்கும். லைவ் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, இதையும் மூவ் ஆகும், ரைட்? கொஸ்டின் என்னென்னா, இப்போ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் நான் வந்து 201 கிட்ட 200 கிட்ட நான் வந்து வைக்கணும், என்டர் பண்ணும்போது நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதில் மாடிஃபை ஆப்ஷன் இருக்குது. ஓகே, மாடிஃபை பண்ணலாம். இதில் மாடிஃபை கிளிக் பண்ணிட்டு எடிட் இருக்குது, எடிட்டில் நீங்கள் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே சப்போஸ் 200 வைக்கிறீங்க, சிம்பிள் அப்டேட், தட்ஸ் ஆல். 200 வச்சிட்டிங்க, கரெக்டாக ப்ரைஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க, சிம்பிள். நவ் இதுக்கு மேலே உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக திரும்பி போடணும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு மேலே போடணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, இப்போ மேலே இருக்குது ஆட். ஸோ உங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ஏற்கனவே 2 ட்ரேட் எடுத்துட்டீங்க, ஜஸ்ட் லைக் ரியல் அக்கௌண்ட் மாதிரி தான். உங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து 2 ட்ரேட் எடுத்துட்டீங்க, இப்போ புது ட்ரேட் எடுக்க போகிறீங்க, சேம் திங் ஆட் பண்ணிட்டீங்க, ஆட் மேனுவலாக. ஸோ அகைன் லெட் மீ ஷோ யூ, ஆட் கிளிக் பண்ணிட்டு ஆட் மேனுவல். எதுக்கு நம்ம வந்து ஆட் யூஸிங் 0 பண்ணலன்னா, பிகாஸ் நம்ம 0 சும்மா ஒரு டம்மி அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார் ஃப்ரீ ஆக்சஸ்க்காக. ஆட் மேனுவலில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேம் எக்ஸ்பைரி செக் பண்ணிட்டு, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஹெட்ஜ் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பை, டன். நீங்கள் வந்து சேவ் ஆகாது, உடனே சேவ் ஆகாது. நீங்கள் பைக் அங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இதில் உடனே சேவ் ஆகாது, இதில் வந்துடும் ஆமாம் இதுதான் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னான்ட்டு செக் பண்ணணும்.
சேவ் இன்னும் பண்ணல, நம்ம இந்த சேவ் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணல, செக் பண்ணுறோம் கரெக்டாக இருக்கா, ரைட், ஓகே தான். நவ் பிஃபோர் சேவ் பண்ணது முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இங்கே எப்படி காமிக்குது உங்கள் சேஞ்சஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, உங்கள் பே ஆஃப் கிராஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து திரும்பி இன்னும் ஆட் பண்ணல, இது செக் மார்க் இருக்குது, டிக் மார்க், அந்த டிக் மார்க் வந்து செலக்ட் பண்ணாமல் இப்படி திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா எம்டி ஆகிடும். எம்டி ஆகும்னா நீங்கள் வந்து என்னென்ன டிக் மார்க் செலக்ட் பண்ணுறீங்க அந்த பொசிஷன்ஸ்க்கு மட்டும் உங்கள் பே ஆஃப் கிராஃப் வந்துடும். சிம்பிள். ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் ஜஸ்ட் செக்கிங் திஸ். நான் இப்போ இந்த ட்ரேட் எடுக்க போகிறேன். பல எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது, ஷார்ட் ஸ்ட்ராட்டில் இப்படி இருக்குது. நான் வந்து இப்போ இந்த ட்ரேட் செக் பண்ண எப்படி இருக்கும், ஓகே சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா சேஃபாக தான் இருப்பேன். ஓகே டன். ஸ்ட்ராட்டஜிஸ் அகைன் பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டிங் கோர்ஸில் படிப்போம். வில் ஸ்டடி என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்போ மார்க்கெட் எப்படி ஆகுது, அட் டைம் வில் ஸ்டடி. ரைட் நவ் இந்த டெமோ அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். நான் வந்து இப்போ இந்த எக்ஸ்பைரி இந்த ட்ரேட் வந்து ஆட் பண்ணணும் என்னோட டெமோ அக்கௌண்ட். ஸோ நான் வந்து இப்போ சேவ் பண்ணணும். இது மறக்காமல் பண்ணுங்கள், சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் ஆகுது. ரைட் நவ் நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டோம், சேவ் எல்லாம் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து இது இப்போ இருக்குது ட்ரேட்ஸ் எல்லாமே நிஃப்டியோட ட்ரேட்ஸ், நீங்கள் வந்து இதில் பேங்க் நிஃப்டி ஆட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு தனியாக ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும். புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். நீங்கள் வந்து சப்போஸ் நிஃப்டி ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நிஃப்டி மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸ்டாக் ஆட் பண்ண முடியாது, பேங்க் நிஃப்டி ஆட் பண்ண முடியாது. சேம் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ பேக் டு ஸ்ட்ராட்டஜிஸ் போனீங்கன்னா கீழே இருக்குது இன்னும். ரைட், கீழே ரெடிமேட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நம்ம கிளியர் பண்ணிட்டோம். டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோஸ்க்கு போயிட்டோம். டெமோ போர்ட்ஃபோலியோஸ் நம்ம கிரியேட் பண்ணது போர்ட்ஃபோலியோ ட்ரையல் டெமோ. அதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பேங்க் நிஃப்டியோட சப்போஸ் நான் இதை டிலீட் பண்ணுறேன், இப்போ ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணலாம். புது ஸ்ட்ராட்டஜி நான் வந்து க்ரியேட் பண்ணேன், ஏன்னா எனக்கு பேங்க் நிஃப்டியோட ட்ரேட் எடுக்கணும். க்ரியேட் பண்ண போகிறேன் இதோட பேங்க் நிஃப்டி போட்டு மந்த்லி சும்மா ஒரு பேர் தான் எக்ஸ்பைரி போடுறேன், ஸ்ட்ராட்டஜியோட பேர். நான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணால் டிராஃப்ட் பண்ணணும். கரெக்ட், டிராஃப்ட் பண்ணால் நான் வந்து மேலே இருக்குது, நான் வந்து ஸ்டாக் இது சேஞ்ச் பண்ணணும், ஸ்டாக் இல்லை இண்டெக்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ண பேங்க் நிஃப்டி பண்ணுறேன். பண்ணிட்டு நான் வந்து சேம் திங் சப்போஸ் இங்கே வந்து ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி சிம்பிள். கீழே இருக்குது செலக்ட் பண்ணிட்டேன், என்னென்ன தேவை, இங்கே என்ன எவ்வளோ லாட் சைஸ் வேணும் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். 26 ஜூன், ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி இல்லை. டன். டன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன், தப்பு என்னன்னா இங்கே வந்து சேவ் ஆப்ஷன் வரல. கரெக்டாக இதில் வந்து சேவ் ஆப்ஷன் முன்னாடி வந்து சேவ் வரும், பட் சேவ் வரல. ஸோ ஏன்னா நான் வந்து கீழே பின்னாடி நான் வந்து க்ரியேட் பண்ணும்போது நான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் வந்து திரும்பி காட்டுறேன். நான் வந்து ட்ரையல் டெமோ போயிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன் ஸ்ட்ராட்டஜி, உடனே நான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். கரெக்ட். ஆனால் நான் வந்து என்ன பண்ணணும், பின்னாடி பேக் வந்துட்டு நான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி மேலே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆட் பண்ணணும். புரியுங்களா? திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் வந்துடும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பேசிக்லி நீங்கள் பலான் ஸ்ட்ராட்டஜியை போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷன் வரும் சேவ் பண்ணுறதுக்கு. அப்போ நான் சேவ் பண்ணுறேன், அவ்வளோதான். ரைட். சேம் திங் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், உங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் வேணும்னா ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணலாம், என்ன வேணால் ஆட் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ரைட். நீங்கள் வந்து எப்படி லைவ் மார்க்கெட்டில் யோசிப்பீங்க அப்படி தான் நீங்கள் வந்து இங்கேயும் பண்ணலாம். சிம்பிள் அஸ் தட், நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல். திஸ் இஸ் ஆல். டிராஃப்ட் ட்ரேட் நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வாரம், இன்னும் வாரம், நெக்ஸ்ட் மந்த்துக்காக அப்படியே. ஸோ அப்படியே நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன், சப்போஸ் நான் வந்து ஒரு நிஃப்டியோட ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன்னா நான் வந்து May 8 எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணியிருக்கேன், 15th May, 22nd May, அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் வீக்காக நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு வீக்லி எனக்கு வந்து 5,000 சின்ன அக்கௌண்ட்லேருந்து 5,000 10,000 கிட்டத்தட்ட வீக்லி வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ரைட். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூ லேர்ன் இட் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டிங் கோர்ஸை நான் வந்து டெஃபினெட்லி ஷேர் பண்ணுவேன். ரைட் நவ் பேசிக்லி நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ரைட், தட்ஸ் ஆல். ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணலாம். நவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், டார்க் மோட் இருக்கா இல்லையான்ட்டு. ஆமாம், இதுலேயும் இருக்குது, நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் வந்து டார்க் யூஸ் பண்ணலாம். இது வந்து டார்க் மோட் கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் இது, ஏன்னா உங்கள் கண்ணுக்கு சேஃப் ஆகும். ரைட், ஐஸ் வில் பி ப்ரொடெக்டட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ரைட்,
ஆல்சோ இட் லுக்ஸ் குட். நீங்கள் நம்புறீங்கன்னா இட் டெஃபினெட்லி லுக்ஸ் குட் தான். எனக்கும் பிடிக்கும் டார்க் மோட். ஆனால் வீடியோக்காக நான் வந்து லைட் மோடில் தான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி டேட்டா வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம டெமோ அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். எப்படி கிரியேட் பண்ணுறது முடிச்சிட்டோம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து 2020 வரைக்கும் 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணலான்ட்டு நான் காமிக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன்ட்டு டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். ஆல்ரைட், நவ் நம்ம யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் கால்ட் ஸ்டாக் மார்க். ரைட், வெரி குட் ஃபார் பேக் டெஸ்டிங். வெரி குட் ஃபார் பேக் டெஸ்டிங் இந்த பிளாட்ஃபார்ம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம் பேஜில் நீங்கள் வந்து மேலே இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும், சைன் அப் பண்ணணும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் வைக்கலைன்னா இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக சைன் அப் பண்ணணும். கூகுள் வச்சுட்டு பண்ணலாம், எதுவுமே வேணால் பண்ணலாம். என்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு அதனால் நான் வந்து லாகின் மேலே கிளிக் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டு I'll tell you what you need to do. This is your ஸ்டாக் மார்க்கோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நவ் கொஸ்டின் என்னென்னா, இஸ் திஸ் ஃப்ரீ? இல்லை, ஃப்ரீ கிடையாது. பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் சேனல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் மெயின் சிமுலேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணுறது சிமுலேட்டர் ஃப்ரீ கிடையாது. கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும், நான் வந்து கரண்ட்லி நான் பேயிங் 400-500 rupees பர் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன். மேலே இருக்குது ஆப்ஷன் என்ன, சிமுலேட்டர்ன்ட்டு. ரைட், இந்த சிமுலேட்டர் ஆப்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா I'll tell you, I'll show you. ஸோ கிளிக் பண்ணும்போது இப்படி வரும் கொஷன் அகைன். சார் இது வந்து டார்க் மோட்லாம் இருக்கா இல்லையான்ட்டு. ஆமாம் இருக்குது. மேலே இங்கே கர்சர் பாருங்கள், இங்கே லைட் இருக்குது, இங்கே டார்க் இருக்குது, நைட்டு மோடு. நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். ரைட், அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆஸ் பர் யுவர் விஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணல. ஆனால் ஜஸ்ட் ஃபார் வீடியோ I'll show டார்க் லைட் மோடில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சிமுலேட்டர் வந்துட்டோம். சிமுலேட்டரோட மீனிங் என்னென்னா, லைவ் மார்க்கெட் அப்படியே காப்பி பேஸ்ட் வந்து சிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். ஆப்ஷன் செயின் இங்கே இருக்குது. எந்த ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணலாம். இதோட ஆப்ஷன் செயின் எங்கே இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணோன்னா இங்கே இருக்குது. மேலே ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ரைட், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே டேட் டைம். அதுக்கப்புறம் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா +1 +5 +15. பேசிக்லி நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 5 minutes 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் வந்து இஓடி எண்ட் ஆஃப் டே பேசிக்காக டைரெக்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. நான் இவ்வளோ உங்களுக்கு புரியுது என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்ட்டு. எப்படி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சப்போஸ் டுடேஸ் டேட் வந்து 5th June இல்லை, நான் வந்து ஜான்வரிக்கு போய்ட்றேன். 4 months 5 months பேக் ஜான்வரிக்கு போயிட்டு நான் வந்து ஜான்வரி 6th செலக்ட் பண்ணுறேன். மண்டே ஜான்வரி 6th 9:30 போடுறேன். காலையில் 9:30 காலையில் போட்டிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் டைரெக்டாக சேஞ்ச் ஆச்சு. அன்னைக்கு அந்த டைமில் 6th Jan டைம் காலையில் 9:30க்கு எவ்வளோ ப்ரைஸ் இருந்தது நிஃப்டி. பிகாஸ் நீங்கள் வந்து இங்கே நிஃப்டி செலக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வீக் எக்ஸ்பைரி, சப்போஸ் நீங்கள் வந்து டேட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல, கரண்ட் இது மண்டே. ஸோ 9th வந்து இட் வாஸ் வீக்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இப்படி. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஆப்ஷன் செயின் வந்துச்சு நம்மளுக்கு. பழைய அந்த டைமில் இருக்குது லைவ் ஆப்ஷன் செயின். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் முன்னாடி சொன்னால் ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து சார்ட் அங்கே அந்த டைமில் வச்சுட்டு உங்கள் ட்ரேடிங் வியூவில் இல்லை எங்கேயோ சார்ட் அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, லெட்ஸ் கிரியேட் ஒன் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கரண்ட் இந்த 9:30 6th Janல 24,050 இருந்தது. நான் வந்து இந்த ஷார்ட் ஐரன் கான் ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி, இது இங்கே ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் இதையும் கிளிக் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் இஷ்டத்துக்கு 500 points 300 points அப்படியே கீழே போயிட்டு ஒன் ஷார்ட் பண்ணிட்டு மேலே இருக்குது 300 points ஷார்ட் பண்ணுறீங்கன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஆல்ரைட், ஸோ உங்கள் பே ஆஃப் கிராஃப் இங்கே வருது, உங்கள் பொசிஷன்ஸ் எல்லாமே கீழே வருது. ஆனால் நான் வந்து உங்களை முன்னாடி சொன்ன என்னோடய ஃபேவரட் பிளாட்ஃபார்ம் அதுதான் சென்சிபிளில் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆப்ஷன் செயின் ஃபீச்சர் கிடையாது. இந்த சிமுலேட்டர் இல்லை. அது இருந்தால் நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ண மாட்டேன். ஐம் யூஸிங் திஸ் ஒன்லி ஃபார் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹியர் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டேன். கீழே இருக்குது நான் நெக்ஸ்ட் எப்படி சிமுலேட் பண்ணலாம், ஃப்யூச்சரில் எப்படி மூவ் பண்ணலாம். ஸோ ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஐ டோல் யூ, நெக்ஸ்ட் 5 minutes போகலாம், நெக்ஸ்ட் 5 minutes போகலாம், நெக்ஸ்ட் 5 minutes போகலாம்.
அப்படியே கிளிக் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் வந்து அடுத்த 5 மினிட்ஸ் என்ன ஆகும் மார்க்கெட்டில், நெக்ஸ்ட் 15 மினிட்ஸில் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் 30 மினிட்ஸில் என்ன ஆகும், ப்ளஸ் டு 2 ஹவர்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, உங்கள் ஆப்ஷன் ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரைட். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. திரும்பி நீங்கள் வந்து பேக்கில் போனீங்கன்னா பேக்கில் போகலாம். திரும்பி பேக்கில் போனோங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து திரும்பி அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். திரும்பி வந்து கிளியர் பண்ணிட்டு திரும்பி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரெடி பண்ணணும். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகே. திரும்பி நீங்கள் பண்ணணும். கொஸ்டின்னா நான் வந்து எப்படி நான் கிளிக் பண்ணிட்டு நான் டெய்லி பண்ண முடியாது. அதனால் டைரெக்டாக நீங்கள் வந்து ஆட்டோ ரன் ஆப்ஷன் இருக்கீங்க. ஓகே. ஆட்டோ ரன் ஆப்ஷன், இந்த ஆட்டோ ரன் ஆப்ஷனில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆட்டோ ரன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளே பட்டன் மட்டும் கிளிக் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த ஆட்டோ ரன்னோட நம்பர்ஸ் இருக்குல்ல, 1 மினிட் பர் செகண்ட், அங்கே கிளிக் பண்ணிங்க. இதில் என்ன ஆப்ஷன் வருதுன்னா மூவ், நெக்ஸ்ட் 1 மினிட்க்கு மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். பர் செகண்ட், எவ்ரி செகண்ட் 1 மினிட் மூவ் ஆகும் சார்ட்டில். இல்லை நான் வந்து 15 மினிட்ஸ் மூவ் பண்ணலாம், 5 மினிட்ஸ் மூவ் பண்ணலாம், 2 ஹவர்ஸ் மூவ் பண்ணலாம், 15 மினிட்ஸ். ஸோ எவ்ரி 1 செகண்டுக்கு இது வந்து 15 மினிட்ஸ் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். கீழே இருக்கிற சார்ட் வந்து 15 மினிட்ஸ் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி செகண்ட். எவ்வளோ தூரம் போகலாம், நான் வந்து எண்ட் ஆஃப் டே போகலாம். ஸோ 6th வச்சுருக்கேன்ல, ஸோ 6th ஈவ் 3:15 3:30 வரைக்கும் போயிடும், அங்கே ஸ்டாப் ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ எக்ஸ்பைரி எவ்வளோ வருது, 9th of Jan. ஓகே. ஸோ 6th நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன், 9th வரைக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டே இருக்கும். பர் செகண்ட், எவ்ரி செகண்ட் 15 மினிட்ஸ் அப்படி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஷோ திஸ். கிளிக் பண்ணிட்டு நான் 15 மினிட்ஸ் பர் செகண்ட் போட்டேன். எவ்வளோ தூரம், 9th of Jan எக்ஸ்பைரி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ப்ளே பட்டன் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலன்னா அப்படியே விட்டுட்டேன், ஆட்டோமேட்டிக்காக சார்ட் மூவ் ஆகிட்டே இருக்கு, என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். எப்படி ஆகுது மார்க்கெட்டில். சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் மாற்றணும், இப்போ சப்போஸ் நீங்கள் சடனாக ஓகே இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம், சப்போஸ் நிஃப்டி இந்த சைடு இவ்வளோ டீப்பாக வந்தது, என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணிடுங்க. ப்ளே பட்டன் வந்து பாஸ் பண்ணிடுங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இங்கே கீழே இருக்க பொசிஷன் புக் பண்ணிட்டு இன்னொரு பொசிஷன் ஆட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்ஷன் செயினும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆப்ஷன் செயின் ஆல்சோ கண்டினியூஸ்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன், இது டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் சேல் பண்ணிட்டேன், இப்போ நான் ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் என்ன ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டிங் கோர்ஸில் நான் வந்து I'll tell you ரைட் நவ். ஒரு இந்த சிமுலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் டைம் படிக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து சம் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும் இது மேலே. ஸோ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் இப்போ. அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட். போயிட்டே இருக்கும். வி டோன்ட் நீட் டு சேஞ்ச் எனிதிங். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், அப்படியே டெஸ்ட் பண்ணலாம். ஓகே நான் வந்து திரும்பி மாற்றணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு நீங்கள் பண்ணலாம். ஆல்ரைட். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு, பக்கத்தில் இன்னொரு ஸ்க்ரீனில் இல்லை ஃபோனில் நீங்கள் வந்து நிஃப்டியோட சார்ட் வைக்கலாம். ஓகே. நிஃப்டியோட சார்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். லைக் தட் யூ கேன் ப்ராக்டிஸ் ஆல்சோ லைக் தட். சிம்பிள் கைஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. 2 மினிட்ஸ் ஒர்க். சத்தியமாக சொல்கிறேன், 5 நிமிஷம்குள்ளே ஒரு 10 நிமிஷம்குள்ளே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஆப்ஷன் செயின் எல்லாமே நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டிங் கோர்ஸ், யாராவது புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நான் வந்து எப்படி பார்க்குறேன், பிகாஸ் நம்ம லேர்ன் பண்ணது ஸ்ட்ராட்டஜி பில்டிங் கோர்ஸ் வந்து எல்லா யூடியூப்பில் இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே ஓகே, வெரி குட், அதெல்லாம் நல்லது. ஆனால் நம்ம படிக்கும்போது we are going to use market structure for adjustment. இந்த ஆப்ஷன் செயின் பார்க்காம ஓஐ, எஃப்ஐ, டிஐ ஃபிகர்ஸ் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி போகுது, மார்க்கெட் டைனமிக்ஸ் பார்த்து அப்போ தான் அட்ஜஸ்ட் எப்போ பண்ணணுன்ட்டு ஐ வில் ஷோ யூ இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டிங் கோர்ஸ் ரைட் நவ். அந்த டைமில் நீங்கள் வந்து இதெல்லாம் புதுசாக நீங்கள் வந்து கற்றுக்கக்கூடாது. அந்த டைமில் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கணும், இந்த மேலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எப்படி நான் வந்து டெமோ அக்கௌண்ட் ரெடி பண்ணுவோம் அதெல்லாம். ஓகே. ஸோ லைக் ஐ டோல்ட், நான் வந்து ஃப்ரீயாக டெமோ அக்கௌண்ட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு காமிச்சேன் யூஸிங் சென்சிபிள். ஹிஸ்டாரிக்கல் பேக் டெஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட். ஆல்ரைட். தேங்க் யூ கைஸ். டெஃபினெட்லி லீவ் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃபியூச்சரில் ஐ வில் கிவ் அ மோர் டீடைல் கைட், இன்னொரு டீடைல் கைட் நான் வந்து ரெடி பண்ணுறேன். தட் வில் பி லிட்டில் லாங், 2-3 பார்ட்ஸில் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். குயிக்காக நான் வந்து சொல்லிட்டேன் எப்படி என்னென்ன யூஸ் பண்ணணுன்ட்டு. தேங்க்யூ. I'll see you in another video. Till then, take care and be safe.